ஹலோ நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? எனது வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு புறப்பட்டிருக்கேன். ஆமாங்க, நான் என்னுடைய வீட்டுக்கார பாக்குறதுக்கு தான் போறேன். என் வீட்டுக்காரரு சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நான் குழந்தைங்களோட கோயம்புத்தூர்ல தங்கி இருக்கிறேன். எனக்கு வயசு 32ஆவது. நல்ல மாநிறமா அழகா இருப்பேன். இங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலையும் செஞ்சுட்டு வரேன். அவர்ஸ் சென்னையில மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு வராரு. 15 நாளைக்கு ஒரு முறை அவரை போய் பார்க்கறது வழக்கம். ஏன்னா என்னால அவர் கூட இல்லாம இருக்கவே முடியாது. சில காரணத்தால கடைசி 3 மாசமா அவரை பார்க்க முடியல. அவரை போய் பார்க்கணும், அவர் கூட தனிமையில ஒன்னா இருக்கணும் தான் குழந்தைங்கள கூட ஊர்லயே விட்டுட்டு போறேன். இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து சூப்பர் டிலக்ஸ் பஸ் புக் பண்ணியிருக்கேன். விடிய காலையில 5 மணிக்கெல்லாம் என்னை கொண்டு போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருவாங்க. அவரு அங்க என்ன பிக்கப் பண்ண வந்துருவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நேரமே தூங்குங்க. நானும் பஸ் ஏறிட்டேன், தூங்க போறேன். பாய், காலையில மீட் பண்ணலாம். காலையில 5:30 ஆச்சு. நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருக்கேன். ஆனா என் வீட்டுக்காரரு இன்னும் வரல. அவருக்கு 2-3 முறை ஃபோன் பண்ண என்ன ஆச்சுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்னோட ஃபோனை எடுக்கல. ரொம்ப நேரம் காத்திருந்த எனக்கு பயங்கர கோபமும் பசியும் இருந்துச்சு. அதனால நான் ஒரு ஆட்டோ புடிச்சு நேரடியாக என் கணவர் தங்கியிருக்கிற ரூமுக்கு போனேன். அங்க நான் கண்ட காட்சிதான் என்ன நிலக்குலைய வச்சது. ஆமாங்க, அவரு ரூம்ல ஜன்னல் வழியா நான் எட்டி உள்ள பார்த்தேன். என்னடா பைப்புள்ள, ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா என் கணவரும் வேறொரு பெண்ணும் ஒரே ரூமுக்குள்ளே இருந்தாங்க. எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு. என்னால தாங்கவே முடியல. அழுகையா வருது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ரூமுக்கு வந்த கையோட மறுபடியும் கிளம்புனேன். ஒரு ஆட்டோ புடிச்சு திரும்பவும் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குனேன். மனசுக்குள்ள அவ்ளோ கோபம், அவ்ளோ வெறி இருந்துச்சு. நான் என்ன பண்ணுனேன்? அவருக்கு என்ன குறை வச்சேன்? 15 நாளைக்கு ஒரு முறை வந்து அவருடைய ஆசையெல்லாம் தீர்த்துட்டு தான் இருந்தேன். ஆனாலும் அவருக்கு என்ன காட்டிலும் வேறொரு பொண்ணு தேவைப்படுது. நடு ரோட்டுல அழுகையும் கோபம் வந்துச்சு. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாங்க. பசி ஒரு பக்கம் வயித்த கிள்ளுச்சு. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல் போனேன். இவருக்காக நான் ஏன் பட்டினி இருக்கணும்னு முடிவெடுத்தேன். பூரி, ரவா தோசைன்னு எனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். பக்கத்துல இருக்கக்கூடிய ஓம்னி பஸ் ஸ்டாப் போனேன். கோயம்புத்தூருக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஜன்னலோரத்துல இருக்கக்கூடிய ஒரு சீட்ல போய் உட்கார்ந்தேன். மனசுக்குள்ள அழுகையும் இவருக்கு முன்னாடி வைராகியமா வாழணும்னு நினைச்சேன். அப்பதான் என்னுடைய வீட்டுக்காரர் என் ஃபோனுக்கு கால் பண்ணாரு. அவரோட ஃபோனை அட்டன் பண்ணவே இல்ல. உடனே என் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். வண்டி மூவ் ஆக தொடங்குச்சு. அப்பதான் என் பக்கத்துல ஒரு 25 வயசுல ஒரு பையன் வந்து உட்கார்ந்தான். பாக்குறதுக்கு அவ்வளோ ஸ்மார்ட்டா இருந்தான். ஒரு நிமிஷம் கண்ணு சிமிட்டாம அவனவே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகு. வந்து உட்கார்ந்ததுமே காதுல ஹெட்ஃபோன் போட்டு அமைதியா பாட்டு கேட்டுட்டு உட்கார்ந்துட்டான். எனக்கு என் வீட்டுக்காரரை பண்ண துரோகம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவருக்காக நான் ஏன் என் சந்தோஷத்தை கெடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினேன். பக்கத்துல இருக்கக்கூடிய பையன்கிட்ட நைஸா பேச்சு கொடுத்தேன். அப்பதான் அவருடைய பேரு ராகுல்னு, அவன் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரபலமான கம்பெனிக்கு இன்டர்வியூ வர்ற மாதிரி சொன்னான். என் மனசுக்குள்ள புன்சிரிப்பும் அவன் போட்டிருக்கிற பர்ஃப்யூம் ஸ்மெல்ல என்ன சுண்டி இழுத்தது. மெல்ல அவன்கிட்ட நெருங்கி உரசுற மாதிரி உட்காந்துக்கிட்டேன். சேலைய விலக்கி என்னோட மொட்டை அவனுக்கு காட்டுனேன். அவனும் மறைமுகமா பார்த்தபடியே ரசிச்சான். மெதுவா என்னுடைய கைகளை எடுத்து அவருடைய கால் மேல போட்டேன். ஆரம்பத்துல தட்டி விடுவது போல இருந்தாலும் அதன் பிறகு அவனே அதை அனுபவிச்சான். பக்கத்து சீட்டுக்காரங்க கண்ணுப்படாத நேரத்துல என்னுடைய கைகளை வைத்து மெதுவா தம்பியை தடவி விட்டு அவனை மூடி ஏத்துனேன். ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாற்றத்துல இருந்தாம, சமக்கட்டையா ஒரு குடும்ப பாங்கன்னு பொண்ணு கிடைச்சா விடுவானா? உடனே அதை நசுக்கி எடுக்கணும்னு அவன் மனசுக்குள்ள ஆசை வந்துச்சு. ஆனா பஸ்ஸுங்கிறது எங்களுக்கு அந்த அளவு சூட்டபிளா இல்ல. அவன்கிட்ட மெல்ல, நம்ம வெளியில எங்கேயும் ரூம் போடலாமான்னு கேட்டேன். அவன் இப்ப எப்படி அக்கான்னு சொன்னான். மொபைல பாரு, கிடைக்கும்னு சொன்னேன். அதன்படி சேலத்துல ரூம் கிடைச்சது. உடனே நாங்க 2 பேரும் சேலம் பைபாஸ் தொட்ட உடனே சேலத்திலேயே இறங்கிட்டோம். ஒரு ஆட்டோ புடிச்சு ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போன உடனே எனக்கு பயங்கர அவசரம் ஆய் வந்துருச்சு. இரவு முழுவதும் குளிக்காதங்காட்டி நான் பாத்ரூம் போய்
என்னுடைய காலை கடன்கள் எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா குளிச்சேன். பாத்ரூம் கதவுகளை மூடாம திறந்து வச்சுட்டு இந்த வேலைகள் எல்லாம் பண்றதால ராகுல் ஒரு சேர் போட்டு உக்காந்து பாத்ரூம்ல நான் பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சான். அது எனக்குமே இன்னும் ஆர்வத்தை தூண்டுச்சு. நான் என்னுடைய பாத்ரூம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள அவனும் எல்லாத்தையும் கலட்டி தயாரானான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவருடைய சாமான் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. குளிச்சுட்டு ஈரமா வந்த உடனே அவனை கட்டி அணைச்சு கட்டில்ல படுக்க வச்சேன். என் ஆசை தீர அவனை ரசிச்சு ருசிச்சேன். அவனும் என்னை என்னென்ன பண்ணணுமோ எல்லா வகையிலும் பண்ணி கொடுத்தான். காலை விரிச்சிட்டு படுத்திருந்த எனக்கு அவனுடைய சயனம் வெளியே வர ஆரம்பிச்சது. நல்லா வெளியே போச்சு. முழு சந்தோஷம் எனக்கு. அவர் கூட இருக்கிறத விட அருமையான சுகத்தை இன்னைக்கு நான் பார்த்தேன். ராகுலும் சும்மா சொல்லக்கூடாது. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனோட 2 கைகள் பிசைறத நிறுத்தவே இல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை குளிச்சுட்டு நீட்டா திரும்பவும் நாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். பஸ்ல வரும்போது கூட எங்க 2 பேரோட கையும் மற்ற வேலைகளை செஞ்சுட்டே இருந்தது. என் சேலைக்குள்ள மறைவாக கைய விட்டு நசுக்குனதும் பிதுக்குனதும் என் மனசுல இன்னும் ஆழமாக இருக்கு. இரவு 11 மணி கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தோம். ராகுல நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாமா யோசனை இருந்துச்சு. ஆனாலும் வீட்ல பாப்பா இருப்பா, எப்படி நம்ம தனிமையில இருக்கிறதுன்னு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. இப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதுதான் என்னோட மொபைல் போனை ஆன் பண்ணினேன். போன் ஆன் பண்ண உடனே எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து போன் வந்தது. என்னம்மா, எங்க இருக்க? ஏன் இப்படி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நான் சென்னையில கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லா அழிஞ்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சீன் போட்டாரு. நான் ரொம்ப அலட்சியத்தோட பதில் சொன்னேன். உங்களுக்கு நான் ஒன்னும் முக்கியம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு என்ன தேடுறீங்க அப்படின்னு பேசினேன். அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த எனக்கு சொன்னாரு. இல்லம்மா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ என்னோட ரூமுக்கு வந்துட்டா சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னா, என் கூட என்னோட தங்கச்சி இருக்காங்கம்மா 2 நாளா. என்னோட சித்தி பொண்ணு. அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலம் சரியில்லாத நிலைமையில இருக்கிறாங்க. அதனால எங்க சித்தப்பா இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. நான் தான் இங்க இருக்கக்கூடிய மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். இதை உன்னை நேர்ல பார்த்து சொல்லணும்னு தான் உன்னை ரூமுக்கு வர சொல்லியிருந்தேன். ஆனா நீ என்னடா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்னை அலைய விட்டுட்டு இருக்க. பாவம், என் தங்கச்சி காலையில இருந்து சாப்பிடாம இருக்கா. நீ எங்கம்மா இருக்க? உடனே வா அப்படின்னு சொன்னாரு. நான் கதி கலங்கி போயிட்டேன். அவருக்கு சித்தப்பா இருக்கிறதும் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா நான் அவசரத்துல ஜன்னலை எட்டி பார்க்கும்போது அது தங்கச்சின்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு நினைச்சு நான் தான் அவருக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இனி நான் எப்படி அவரை முகத்துல முழிப்பேன்? ஐயோ, என்னால தாங்கவே முடியலையே அப்படின்னு ராகுலோட நெஞ்சில சாஞ்சு அழுதேன். எனக்கு ஆறுதலா ராகுலோட கை என்னோட தலையை தடவி விட்டுச்சு. இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்க.